கிரியேட் பண்ண செகண்ட் யூசரோட ப்ரொஃபைல்குள்ள போயிடுங்க. செகண்ட் யூசர் என்ன ப்ரொஃபைலோ அந்த ப்ரொஃபைல் உள்ளார போங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் யூசர் என்ன ப்ரொஃபைல் ஐடென்டிஃபை பண்ணுங்க. செகண்ட் யூசரா? ஒரு நிமிஷம். சூப்பர். வெண்டார் சேல்ஸ் டீம் லாஸ்ட் நீங்க ஒரு இது கொடுத்திருந்தீங்க இல்லையா? ஓகே, அதை ஓபன் பண்ணுங்க. வெண்டார் சேல்ஸ் டீம் ஓபன் பண்ணுங்க. ஓகே. இப்ப ப்ரொஃபைல்னா வெறும் ஆக்சஸ் கான்ஃபிகர் பண்ற இடம் மட்டும் கிடையாது. அதுல இன்னும் நிறைய பண்ணலாம். ஓகே, சோ அதை பார்க்க போறோம். ஓகே. சரிங்களா? சோ இப்போ இந்த ப்ரொஃபைல் அப்படியே எடிட் பண்ணுங்க. இல்ல எடிட் பண்ணாதீங்க. ஒரு நிமிஷம் எடிட் பண்ணாதீங்க. அப்படியே கேன்சல் கொடுங்க. சோ இந்த ப்ரொஃபைல வச்சு நம்மளால இந்த ப்ரொஃபைல்ல இருக்கிற யூசர்ஸ், இது வந்து யாரு? வெண்டார் சேல்ஸ் டீம். கரெக்டா? யா, லாகின் ஹவர்ஸ். இந்த சேல்ஸ் டீம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சாதாரணமா இந்த பிசினஸ் சீக்ரெட்ஸ் நான் வெளில சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜென்ரலாவே என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த கம்பெனி சேல்ஸ் யூஸ் பண்றாங்களோ அவங்க வந்து இது பண்ணிடுவாங்க. அதாவது ஒரு டைம் செட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களால சேல்ஸ் ஃபோர்ஸே ஆக்சஸ் பண்ணுறது. இப்போ 9 to 6 வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ் டீம் வேலை பார்க்குறாங்கன்னா, மார்னிங் 9ல இருந்து ஈவினிங் 6 PM-னா 6 PM-க்கு அப்புறம் உங்களால இதை ஆக்சஸே பண்ண முடியாது. ஓகே, அந்த மாதிரி ஒரு கான்ஃபிகரேஷன் இப்போ பண்ண போறோம். சரிங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம்னா, கண்ட்ரோல் F கொடுங்க. கண்ட்ரோல் F கொடுத்து லாகின் ஹவர்ஸ்னு கொடுத்துருங்க. இதுல எடிட் கொடுங்க. இப்போ சிஸ்டமோட டைம் ஜோன் வந்து ஐ திங்க் பசிபிக் டைம் ஜோன்ல இருக்கு. நீங்க மாத்திருக்கீங்களான்னு எனக்கு ஞாபகம் இல்ல. பட் மோஸ்ட்லி பசிபிக் டைம் ஜோன்ல தான் பை டிஃபால்ட் இருக்கு. சரிங்களா? சோ நீங்க டேட் என்ன? எனக்கு இங்க வந்து நவம்பர் 9ங்க. உங்களுக்கு 10. ஓகே, சோ இட் இஸ் ஸ்டில் வெட்னஸ்டே தேர். கரெக்ட்டா? சோ இப்போ நம்ம டெஸ்டிங் பர்பஸ்க்காக வெட்னஸ்டேக்கு மட்டும் கான்ஃபிகர் பண்ண போறோம். பட் ரியல் வேர்ல்டுல எல்லா நாளுக்கும் கான்ஃபிகர் பண்ணிருப்போம். மண்டேல இருந்து டுவர்ட்ஸ் சண்டே வரைக்கும் கான்ஃபிகர் பண்ணுவோம். பட் இப்போ சும்மா நம்ம டெஸ்டிங் பர்பஸ்க்காக வெட்னஸ்டே மட்டும் கான்ஃபிகர் பண்ண போறோம். சரிங்களா? சோ இந்த இடத்துல வெட்னஸ்டேல ஸ்டார்ட் டைம் கொடுத்துருங்க. ஃபைவ் PM கொடுங்க. 6 PM மேல ஆயிடுச்சாங்க உங்களுக்கு? 9 o'clockங்க. 9 o'clockங்க. ஓகே, PST-ல 6 PM மேல ஆயிருக்கும்ல? இல்லங்க, எனக்கு என்ன கேட்டிங்க? மேல ஆயிருக்கும்ல? இருக்குங்க. சரிங்க, ஓகே. அப்ப சேவ் கொடுத்துருங்க. அப்ப அப்படியே ஓகே. ஓகே, இப்போ செகண்ட் யூசர் போயிட்டு லாகின் பண்ணி பாருங்க. லாகின் ஆகல. லாகின் ஆகலங்க. மியூட்ல போட்டீங்கன்னு நினைக்கிறேன். லாகின் ஆகலங்க. லாகின் ஆகலையா? சரி, ஓகே. ஸோ எதனால ஆகல? நான் இப்போ அந்த டைமிங் வந்து நம்ம செட் பண்ணி போயிட்டா அதனால நம்ம கொடுத்த டைம் அவுட் சைட் ரேஞ்சில் இருக்கிறதுனால ஆக மாட்டேங்குது. சரிங்களா? ஸோ இப்போ திருப்பி ப்ரொஃபைல்குள்ள போயிட்டு எடிட் பண்ணிட்டு எடிட் கொடுத்து எடிட் பண்ணிட்டு 5 PM-க்கு பதிலா இல்ல 5 PM-க்கு பதிலா 11 PM கொடுத்துருங்க. கீழே வாங்க. 11 PM வாங்க. கீழே வாங்க. 11 PM கொடுத்துருங்க. அவ்வளோதான். ஓகே, இப்போ உள்ள போய் பாருங்க. இன்னும் 11 PM ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன்.
I don't want to register my phone கொடுத்துருங்க. சரி ஓகே. லாகின் ஆச்சு பாத்தீங்களா? லாகின் ஆயிடுச்சுங்க. ஆகல, ஆனா இப்ப ஆயிடுச்சு. கரெக்டா? டன்? ஃபைன். புரியுதா? இதுல ஏதாவது क्वेश्चंस இருக்கா? ட்ரை பண்ணி பார்க்கணுமா நீங்க? ட்ரை பண்ணி பார்க்கறேங்க. ட்ரை பண்ணி பார்க்கறீங்களா? ஓகே. புரியுதா? இப்ப வேற ஏதாவது ஒரு ப்ரொஃபைலுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. எந்த ப்ரொஃபைல்ல சேஞ்ச் பண்றீங்களோ டைமிங்ஸை அந்த ப்ரொஃபைலை வந்து இவருக்கு அசைன் பண்ணுங்க, செகண்ட் யூசருக்கு அசைன் பண்ணிடுங்க, அப்பதான் டெஸ்ட் பண்ண முடியும். சரி ஓகேங்க. ஸ்விக்கி சேல்ஸ் பண்றீங்கன்னா செகண்ட் யூசருக்கு ஸ்விக்கி சேல்ஸ் கொடுக்க மறந்துடாதீங்க, இல்லைன்னா நம்மளால அது ஒர்க் ஆகுதான்னு பார்க்க முடியாது. டக்குனு மறந்துச்சு. ஓகே. லாகின் ஆகலங்க. இது மட்டும் நம்ம எடிட் கொடுத்து நன் கொடுத்தா கூட நம்மளுக்கு மறுபடியும் லாகின் ஆகும் ரைட்டா? நன்னு கூட கொடுத்து டெஸ்ட் பண்ணலாம். ஓகே. யா. ஓகேங்க, இப்போ லாகின் ஆகுது. லாகின் ஆகுதுங்க, செக் பண்ணிட்டேன். அவ்வளோதான். சரிங்களா? ரேஞ்சஸ் அடுத்து பார்க்க. ஸோ அது கீழே லாகின் ஐபி ரேஞ்சஸ் இருக்கு பாருங்க, லாகின் ஹவர்ஸ் கீழே. லாகின் ஐபி ரேஞ்சஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்க, வீட்டில இருந்து சேல்ஸ் ஃபோர்ஸ் ஆக்சஸ் பண்ணி அதில் இருக்கிற டேட்டாலாம் வச்சுருக்காங்க வேற கம்பெனிக்கு, ரைட்? அந்த மாதிரி இருக்கிற பார்ட்டிக்குலாம் என்ன பண்ணுவாங்க, கம்பெனியில் அட்மினை கூப்பிட்டு நம்ம கம்பெனிக்குள்ள மட்டும் சேல்ஸ் ஃபோர்ஸ் ஆக்சஸ் பண்ற மாதிரி கான்ஃபிகர் பண்ண சொல்லுவோம். ஸோ அது எப்படி பண்ணோம்னா, ஒவ்வொரு கம்பெனியும் வந்து ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் எடுப்பாங்கல்ல, இன்டர்நெட் எடுக்கும்போது அவங்களுக்கு நான் ஐபி இந்த ரேஞ்சில இருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் உங்க கம்பெனியோட ஐபின்ற மாதிரி 1000 பேர் இருக்குன்னா அந்த கம்பெனிக்கு எவ்வளவு சிஸ்டம்ஸ் தேவைப்படும், எவ்வளவு யூஸ் பண்றாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஐபி அலோகேட் ஆகும், ரைட்? அவங்க பேண்ட்வித்துக்கு தேவையான மாதிரி ஐபி அலோகேட். அந்த அலோகேட் ஆகிற ஐபியை வந்து
ஒரு ரேஞ்ச் இருக்கும், ஸ்டார்ட் அட்ரஸ் எண்ட் அட்ரஸ்னு. அந்த அட்ரஸ் வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதுக்கு நீங்க சேல்ஸ் ஃபோர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரா இருந்தீங்கன்னா யூ வில் ஹேவ் டு இமெயில் யுவர் ஐடி அட்மினிஸ்ட்ரேட்டர் ஃபோன் பண்ணி அந்த இமெயில் அனுப்பிச்சு நம்ம கம்பெனியோட ஸ்டார்ட் ஐபி அட்ரஸ் என்ன, எண்ட் ஐபி அட்ரஸ் என்ன அப்படின்றது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இங்க லாகின் ஐபி ரேஞ்சஸ்குள்ள போயிட்டு நியூ கொடுங்க. இதுல ஸ்டார்ட் ஐபி அட்ரஸ் எண்ட் ஐபி அட்ரஸ் கொடுத்துடணும். கொடுத்துட்டா என்ன ஆகும்னா ஐபி இல்ல ஆக்சஸ் பண்ற டிவைசஸ் மட்டும் உள்ள லாகின் பண்ண முடியும். வேற ஏதாவது ஒரு ஐபில இருந்து ட்ரை பண்ணாங்க வந்து ஓப்பனே பண்ண முடியாது. ஓகே, இப்ப நம்ம சரிங்களா சும்மா ரேண்டமா ஒரு ஐபி கொடுக்க போறோம். அது எப்படி உங்க ஐபியா இருக்காது. அப்ப என்ன ஆகும், சிஸ்டம் வந்து உங்களை அலோவே பண்ணாது லாகின் பண்ண. ஓகே சரி, இப்போ நான் சும்மா ஒரு ஐபி 192 டாட் ஸ்பேஸ் முன்னாடி டாட் விட்டுருங்க. 192க்கு அப்புறம் டாட் ஸ்பேஸ் இல்லாம டாட். ஆமாங்க அதாச்சுக்கேன். டாட் 168 டாட் 1.1.22 திருப்பி ஒரு டாட் அப்புறம் 22. 1க்கு அப்புறம் டாட் போட்டிங்களா? டாட் வச்சுங்க. இல்ல நான் ஐபியோட இது நான் பாத்துர்க்கேன், என்னோட டிவில நான் பாத்துர்க்கேன். இத அப்படியே காப்பி எண்ட் ஐபி அட்ரஸையும் அதே கொடுத்துருங்க. ஓகே, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, சேவ் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ இந்த மெசேஜ் வருதுல்ல, இதை அப்படியே படிங்க. இதுல இருந்து என்ன புரியுதுன்றத எனக்கு சொல்லுங்க. ஓகே, list of IP ranges do not cover your current IP address. இது வந்து current IP address வந்து கவர் பண்ணலன்னு சொல்லுது. So say this range uses will not be able to log in. இதுல உன்னோட ஐபி அட்ரஸே கிடையாது. நீ கொடுக்குற உங்களோட ஆக்சுவல் ஐபி வந்து மேல கொடுத்துருக்காங்க, அது வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள வரல. இப்படி கொடுத்தா உங்களால சேல்ஸ் ஃபோர்ஸை ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்றது சொல்றாங்க. இந்த விஷயத்த உங்கள்ட்ட கன்வே பண்றாங்க இந்த நோட்டிபிகேஷன் மூலமா. சரிங்களா? ஓகே, யா. ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க. ஸோ அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிடுங்க. அது வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி, சேவ் திஸ் ஐபி ரேஞ்ச், கவர் மை கரண்ட் ஐபி அட்ரஸ். செக் பாக்ஸ் இருக்காங்க நடுவில், ஸ்டார்ட் ஐபி அட்ரஸ்க்கும் டெஸ்கிரிப்ஷனுக்கும் நடுவில், ஸ்டார்ட்டுக்கும் டெஸ்கிரிப்ஷனுக்கும் நடுவுலங்க கீழே, ஸ்டார்ட்டுக்கு அப்படியே கீழே ஒரு இன்ச்சு கீழே. ஓ இந்த இடத்துல சேவ் திஸ் ஐபி. ஓகே ஓகேங்க. ஆக்சுவலி நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னீங்க, இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? ஏதோ மலைக்கு ஒதுக்கிருக்குன்னு சொன்னீங்க, அந்த அங்கே தான் இருக்கீங்களா இல்ல கொஞ்சம் வந்துட்டீங்களா இருக்கு? இல்லங்க, நம்ம அங்கதான் இருக்கேன். டீ ஷாப் வந்தேன். சோ டீ ஷாப்ல ஃபர்ஸ்ட் பேசினபோது சவுண்ட் கரெக்ட்டா கேட்சுங்க, இப்போ வந்து விட்டுட்டு மாதிரி கேக்குது. அப்படியா? சரிங்க, ஓகே. சிக்னல் இல்லாத மாதிரி இருக்கு. இப்போ சேவ் கொடுத்துருவா. இப்போ சேவ் கொடுத்துருவா. இப்போ சேவ் பண்ணுங்க. ஓகே ஓகே சரி. செகண்ட் யூசர் நம்ம போய் செக் பண்ணா இப்போ லாகின் ஆகாது. லாக் அவுட் பண்ணிட்டு திருப்பி லாகின் பண்ணுங்க. ஓகே செகண்ட் யூசர் லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணுங்க. இல்ல நீங்க வேற எங்கேயோ கிளிக் பண்றீங்க. செகண்ட் யூசர்னு வார்த்தை தெரியுதா மேல, அதை கிளிக் பண்ணுங்கம்மா. கிளிக் பண்ணிட்டு இதுல லாக் அவுட் கொடுங்க. லாகின் ஆகலங்க. டன். ஓகே, லாகின் ஆகல. இப்போ திருப்பி பாஸ்வேர்ட் பாருங்க, உள்ளுக்குள்ள லாகின் ஆகுதா? திருப்பி போய் பாஸ்வேர்ட் கொடுத்து பாருங்க. நீங்க எத்தனை தடவை கொடுத்தாலும் உள்ள போகாது. இப்போ ரைட், அந்த லாகின் ரேஞ்சை போய் டெலிட் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் லாகின் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே சரி, இப்போ அங்க போய் ட்ரை பண்ணி பாருங்க. பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு லாகின் ஆச்சுங்க. ஸோ அடுத்து வந்து ஒரு சின்ன கான்செப்ட் பார்த்துட்டு ப்ரொஃபைல் முடிஞ்சு போயிடும் இதோட. ஓகே, அதுக்கு அடுத்து வில் பி லுக்கிங் அட் கான்செப்ட் கால்ட் அஸ் பர்மிஷன் செட். பட் அதுக்கு முன்னாடி
கொடுத்த ஆக்டிவிட்டி முடிச்சிட்டீங்களா? நீங்க வந்து ஃபீல்ட்ல வந்து ஒரு நிமிஷம் நான் பார்த்து சொல்றேன். சரி, ஆக்டிவிட்டி முடிச்சு மட்டும் வச்சு. நான் பண்ணிட்டேன். நீங்க அந்த வெண்டர் இதுல வந்து இது மாத்த சொல்லியிருந்தீங்க. ஆமா, அது காமிச்சிடுறீங்களா? நான் இப்ப கட்டுறேன். ஒரு நிமிஷம் இருங்க, ப்ரொஃபைல் முடிச்சுட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ வேணாம், ப்ரொஃபைலை முடிச்சுட்டு அதுக்குள்ள போகும். ஸோ திருப்பி மேலே போயிடுங்கம்மா, டாப்புக்கு போயிடுங்க. டாப்புக்கு போயிட்டு ப்ரொஃபைல் எடுங்க. நீங்க இருக்கிற ப்ரொஃபைல அப்படியே எடிட் பண்ணுங்க. இப்போ இந்த ப்ரொஃபைல்ல இன்னும் நிறைய இருக்கு, சரிங்களா? ஸோ கீழே லாஸ்ட் ஸ்க்ரால் பண்ணுங்க, பாஸ்வேர்ட் பாலிசிஸ் இருக்கு பாருங்க, சரிங்களா? லாஸ்ட்ல இங்க போயிட்டு இந்த ப்ரொஃபைல்ல இருக்கிற ஒரு 1,00,000 பேர் இருந்தாலும் சரி, 10,000 பேர் இருந்தாலும் சரி, 1000 பேர் இருந்தாலும் சரி, இந்த 1000 பேருக்கு நீங்க பாஸ்வேர்ட் பாலிசி எப்படி இருக்கணும் அப்படின்றத செட் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு வந்து 30 நாள்ல எக்ஸ்பயர் ஆகணுமா, இல்ல 60 நாளா, 90 நாளா, மாதிரி டிசைட் பண்ணிக்கலாம், சரிங்களா? நீங்க என்ன கான்ஃபிகர் கொடுக்குறீங்களோ 1000 பேருக்கு அப்படிதான் இருக்கும். இந்த ப்ரொஃபைல்ல ஒருத்தர் இருந்தா கூட அந்த ஒருத்தருக்கு அப்படிதான் இம்பாக்ட் ஆகும், சரிங்களா? ஓகே, அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு பாஸ்வேர்டை ரீசெட் பண்றோம்ல, ரீசெட் பண்ணும் போது பழைய பாஸ்வேர்ட் கொடுத்தா சில சிஸ்டம்லாம் எரர் அடிக்கும், தெரியுமா? ஸோ அந்த கான்ஃபிகரேஷன் இதுக்குள்ளேயே இருக்கு. ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா என்ஃபோர்ஸ் பாஸ்வேர்ட் ஹிஸ்டரி இருக்குல்ல, அதுல 3 பாஸ்வேர்ட்ஸ் ரிமெம்பர் கொடுத்தீங்கன்னா கடைசியா கொடுத்த 3 பாஸ்வேர்டை உங்களால யூஸே பண்ண முடியாது. புரியுதா? கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாஸ்வேர்டை ஞாபகம் வச்சுக்கோம். அந்த டிராப் டவுனை கிளிக் பண்ணுங்க. ஸோ லாஸ்ட் 1 பாஸ்வேர்டு ரிமெம்பர்ட்னு கொடுத்தீங்கன்னா கடைசி ஒரு பாஸ்வேர்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை கொடுத்தா எரர் அடிக்கும். ஒரு 5 பாஸ்வேர்ட்ஸ் ரிமெம்பர்ட்னா கடைசியாக கொடுத்த 5 பாஸ்வேர்டை உங்களால் யூஸே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி. ஓகே, ஸோ பாஸ்வேர்ட் லென்த் நீங்கள் கொடுத்துருக்கோம், கேரக்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னு, 8 கேரக்டர்ஸா இல்லை 6ஆ இல்லை 12ஆ, அந்த மாதிரின்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி உங்கள் பாஸ்வேர்டில் ஆல்ஃபா நியூமரிக் இருக்கணுமா, நம்பர்ஸ் இருக்கணுமா, அது எல்லாமே நெக்ஸ்ட் ட்ராப் டவுனில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நோ ரெஸ்ட்ரிக்ஷன், எப்படி வேணா வச்சுக்கலாம் பாஸ்வேர்டை. ஓகே, ஸோ இப்போ சில சிஸ்டம்லாம் நம்ம தப்பா பாஸ்வேர்ட் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களை லாக் பண்ணி விட்டுரும் கொஞ்ச நேரத்துக்கு. கரெக்டா? நம்ம மொபைல்ல இப்படிதான் பண்ணும், ரைட்? ஸோ எத்தனை தடவை அவங்க தப்பா பாஸ்வேர்ட் போட்டா எப்ப லாக் ஆகணும் அப்படின்றது சொல்றதுதான் மேக்ஸிமம் இன்வாலிட் லாகின். இதுல 3 இருக்கீங்கன்னா 3 தடவை தப்பா பாஸ்வேர்ட் போடலாம், போட்டு 4வது தடவை தப்பாயிடுச்சுன்னா லாக் பண்ணிடும். ஸோ அந்த லாக் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணோம்? 15 மினிட்ஸா, இல்ல உங்களுக்கு 30 நிமிஷமா, இல்ல எப்படி, இல்ல ஃபார் எவர் மொத்தமாவே லாக் பண்ணிட்டீங்கன்னா அட்மின் திருப்பி ரீஓபன் பண்ணாதான் உங்களுக்கு ஆக்சஸே பண்ண முடியும். புரியுதா? ஸோ எப்படி வேணுமோ நீங்க அதை கான்ஃபிகர் சரிங்களா? ஃபைன். ஸோ இதான் இதோட ப்ரொஃபைல் இஸ் கெட்டிங் கம்ப்ளீட்டட். பட் இதுலயே இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ஜஸ்ட் டூ கண்ட்ரோல் F கொடுத்துட்டு ஜெனரல் பெர்மிஷன்ஸ்னு சர்ச் பண்ணி பாருங்க. ஜெனரல் பெர்மிஷன்ஸ் பாத்தீங்களா, இதுக்குள்ள நிறைய பெர்மிஷன்ஸ் இருக்கு. இது அப்பப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், சரிங்களா? ஸோ இப்போ உங்க செகண்ட் யூசர் எதுல இருக்காரு? லைட்னிங்ல இருக்காரா, கிளாசிக்ல இருக்காரா? செகண்ட் யூசர் கிளாசிக்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே, அவரை எப்படி லைட்னிங்க்கு கொண்டு வருது தெரியுமா உங்களுக்கு? அது எப்படின்னா அவரோட ப்ரொஃபைல்குள்ள போயிட்டு, ஓகே, செகண்ட் யூசரோட ப்ரொஃபைல்குள்ள போயிட்டு என்ன பண்ணோம்? இல்ல இங்க லைட்னிங் இருக்கும், இங்க போச்சது. இல்ல அட்மின் லாகின் போங்க. அட்மின் லாகின்குள்ள போயிட்டு செகண்ட் யூசரோட ப்ரொஃபைல் இதானே? இல்ல ஒன்றும் பண்ணாதீங்க. இல்ல இங்க இல்லைங்க, செகண்ட் யூசரோட ப்ரொஃபைல்ல தானே இருக்கீங்க இப்போ. அட்மின் லாகின் தான் சொன்னீங்க நீங்க இப்போ. ஆமாங்க, அட்மின் லாகின்ல தானே ப்ரொஃபைல் இருக்கு. ஆமாங்க, ப்ரொஃபைல் இதுல இருக்கு. சேஞ்சஸ்லாம். சோ செகண்ட் யூசர் ப்ரொஃபைல்ல தானே இருக்கீங்க இப்போ. வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க, என்ன கேட்டிங்க? மறுபடியும் கேட்டு சொல்லுங்க. ஓகே, செகண்ட் யூசர் ப்ரொஃபைல்ல தானே ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க இப்போ. ஓபன் இது வந்து இந்த ஸ்கிரீன் வந்து நம்ம அட்மின் யூசர்ல இருக்குங்க. இது வந்து
செகண்ட் யூசர் வந்து இங்க இருக்கு. ஓகே, அட்மின் லாகின் போங்க. ஓகேங்க. இது அட்மின் லாகின். இது அட்மின் லாகின். என்னங்க? அதுல கண்ட்ரோல் எஃப்ல டைப் படிங்க நான் சொல்றத. ஓகேங்க. லைட்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அடிங்க. லைட்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, யா. இப்போ அப்படியே அதுல ஸ்க்ரால் பண்ணுங்க. இந்த சர்ச் பார்லயே டவுன் அப் ஆரோ டவுன் ஆரோ இருக்கும். லைட்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் யூசர்னு லெஃப்ட் சைடுல எல்லோ கலர்ல மார்க் ஆயிருக்கா? அதை செக் பண்ணு. இப்ப சேவ் கொடுங்க. ஓகே, இப்போ நீங்க இது பண்ணது இடம் வந்து ஜெனரல் பர்மிஷன். ஓகே, இதுல நிறைய பெர்மிஷன்ஸ் இருக்கு. ஓகே, அந்தந்த டாபிக் ரிலேட்டடா வரும்போது உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே, ஒவ்வொரு டாபிக்கும் ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ்க்கும் ஜெனரல் பெர்மிஷன்ஸ் இருக்கும். சரிங்களா? ஜெனரல் பெர்மிஷன்ஸ் ஒன்று இருக்கு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பெர்மிஷன்ஸ் இருக்கு. சரிங்களா? அதுல ஒரு ஆயிரக்கணக்கா இருக்கும். அதை நம்மளால பார்த்துட்டு இருக்க முடியாது. நம்ம என்னென்ன கான்செப்ட் இருக்கோ அதுக்கு ரிலேட்டடா நம்ம பார்ப்போம். இப்போ உங்க செகண்ட் யூசர் லாகின் ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ஓகே, இப்ப உங்க செகண்ட் யூசர் அப்படின்னு ஒரு இது இருக்கு தெரியுமா? அதை கிளிக் பண்ணுங்க. இல்ல 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 வரல உங்களுக்கு இன்னும். திருப்பி உங்க அட்மின் லாகின் போங்க. அட்மின் லாகின் உள்ளார போங்க. செகண்ட் யூசரோட ப்ரொஃபைல் இது. யூசர்ஸ்குள்ள போங்களேன். என்னங்க? இத சேவ் நம்ம ஸ்விக்கி ப்ரொஃபைல் சேவ் ஒரு நிமிஷம். இல்ல சேவ் பண்ணல. நீங்க சேவ் கொடுங்க. இப்ப நீங்க சேவ் பண்ணீங்கன்னா இந்த ஃபார்மை விட்டு வெளில வந்துடும். மேல போங்க. ஏதோ எரர் அடிச்சிருக்கு. பாஸ்வேர்ட் ஏதோ பண்ணி வச்சிருக்கேன். ஒரு நிமிஷம். ஓகே, பாஸ்வேர்ட் பாலிசிஸ்குள்ள போங்க. கீழே வாங்க. ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. என்ஃபோர்ஸ் பாஸ்வேர்ட் ஹிஸ்டரி இருக்குல்ல, அதை தூக்கி விடுங்க. ஒன் பாஸ்வேர்ட் ரிமெம்பர் மாத்துங்க. அதை சேவ் கொடுங்க. ஓகே, இப்பதாங்க சேவ் ஆகுது. சரிங்களா? அப்ப சேவ் ஆகல. அதனால உங்களால கிளாசிக்ல போய் இப்ப செகண்ட் யூசர் லாகின்ல போய் பாருங்க. ரெஃப்ரெஷ் கொடுங்க. ஓகே, பாத்தீங்களா? லைட்னிங் போயிடுச்சா? Done? Okay? Yeah. So with this we have completed profile. சரிங்களா? உங்க அசைன்மெண்ட் பார்த்துடலாம். அசைன்மெண்ட்டை மட்டும் ரெடியா வச்சுக்கோங்க. இட் ஹஸ் ட்ராப் ஸ்லைட்லி. அப்படின்னா அப்படி வீட்டுக்கு போயிடலாம் ஒரே செகண்ட்ல. ஜஸ்ட் 2 minutes மட்டும் கொடுங்க. வீட்டுக்கு
ஓகே ஸோ ஐம் பேக். யா சொல்லுங்க. உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்க பாருங்களேன். ஓகே வாட்ஸ்அப்ல அமைச்சிருக்கீங்களா? ஒரு நிமிஷம் அதை பார்த்துக்கிறேன். ஓகே. ப்ரொஃபைல் வந்து ஐ மீன் இப்போ நம்ம பார்த்தோம்ல இது வரைக்கும் இந்த செக்யூரிட்டி கான்செப்டை டெய்லி ஒரு 5 நிமிஷம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. டக்குன்னு மறந்து போயிடும். சரிங்களா? அதனால தான் இதை வந்து இதை நான் ஃபர்ஸ்ட் எடுப்பேன். நடுவில் ஒரு கிளாஸ் டவுட் இல்லை, ஒரு டவுட் இருக்குதான் செய்யுது எனக்கு. ஒன்று எனக்கு கேட்டுக்கிறேன். ஆக்சுவலி நீங்கள் வந்து இதில் ஃபீல்ட் லெவல் செக்யூரிட்டி தான் நம்ம இது கொடுத்துருந்தீங்க, ஓகேவா? அதுக்குள்ள போயிட்டு அதை மாற்றிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது. நம்ம இது ஆல்ரெடி நம்ம ஃபீல்ட் நம்ம இது பண்ணி கிரியேட் பண்ணும்போது நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு வந்து டிக் பண்ண சொல்லியிருப்பீங்க. அது மட்டும் கரெக்ட் பண்ணி சொன்னீங்க ரைட்டுங்களா? கரெக்ட். இந்த இதில் தான் நீங்கள் வந்துட்டு வெண்டார் சேல்ஸ் டீமுக்கு வந்து ரீட் ஒன்லி இது கொடுத்து சொன்னீங்க. இது கொடுத்தாச்சு. சரி. இது வந்துட்டு எல்லா ஆப்ஜெக்ட்லயும் இது ஆகுமா? எப்படி கொடுக்கிறது? ஒரு நிமிஷம் அசைன்மெண்ட்டை மட்டும் பார்த்துக்கிறேன். அது இதுக்கு முன்னாடி 2117 ஃபார் ஸ்விக்கி சேல்ஸ் ப்ரொஃபைல் ஹைட் கமிஷன் ஃபீல்ட் அண்ட் டெலிவரி ஏஜென்ட் ஆப்ஜெக்ட்னு கொடுத்தாங்கல்ல, அது வந்து கிளாஸ்ல கொடுத்ததோ? அதுவும் அசைன்மெண்ட்டா இல்ல அசைன்மெண்ட்டா? ப்ரொஃபைல் ஹைட் ஒரு நிமிஷம் நான் பார்க்குறேன். இது வந்து அதுக்கு முன்னாடி கொடுத்தது. சரி சரி ஓகே ஓகே. கடைசி கொடுத்தது மட்டும் தான். ஸோ வெண்டார் சேல்ஸ் டீமுக்கு வந்து ஆனுவல் ரெவென்யூ வந்து என்ன ஆக்கணும்? ரீட் ஒன்லி ஆக்கணும். கரெக்டா? இது வந்து லீட்ல பண்ணணும். சரி ஓகே. இப்போ உங்க क्वेश्चन கேளுங்க. இல்லங்க, இது வந்து एक्चुअली நம்ம ஃபீல்ட் சேஞ்ச் பண்றோம்ல, இந்த லீட் ஆப்ஜெக்ட்னா எல்லா ஆப்ஜெக்ட்லயுமே இன் கேஸ் அந்த இது இருந்துச்சுன்னா ஆனுவல் ரெவென்யூ இருந்தா அது சேஞ்ச் ஆடுமா? எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கெல்லாம் ஆகாது. லீட் ஆப்ஜெக்ட்ல ஆனுவல் ரெவென்யூ இருக்குல்ல, அதுக்கு மட்டும் தான் ஆகும். ஓகே சரி ஓகேங்க. சரி ஓகே. சோ வெண்டார் சேல்ஸ் டீமுக்கு வந்து நான் இது மட்டும் கொடுத்துறேன். நீங்க ஒரு சூப்பரான क्वेश्चन கேட்டீங்க. நம்ம புதுசா ஒரு ஃபீல்ட் ஆட் பண்ணும்போது சேல்ஸ் ஃபோர்ஸ் நீங்க புதுசா என்ன ஆட் பண்ணாலும் செக்யூரிட்டி கான்ஃபிகர் பண்ண சொல்லும். சரிங்களா? அப்போ வந்து அதுவே கேட்கும். ஒரு புது ஃபீல்ட் ஆட் பண்ணும்போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்கும். இந்த ஃபீல்டை வந்து ரீட் ஒன்லி ஆக்கவா இல்ல எடிட்டபிள் ஆக்கவா அப்படின்னு கேட்கும். ஸோ அப்போ நீங்க ஆட் பண்ணும் போதே அதோட செக்யூரிட்டியை நீங்க ஆட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? சரி ஓகேங்க. நம்ம ஃபீல்ட் கிரியேட் பண்ணும்போது இது வரும். இந்த வரும்போது நம்ம இந்த இதில் மாற்றிக்கலாம். ரைட்டா? இது என்ன தேவையான ரீட் ஒன்லியா வேணா வச்சுக்கலாம். விசிபிள்னு கொடுத்தீங்கன்னா கண்ணுக்கும் தெரியும், எடிட்டும் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே சரி ஓகே. ஃபைன். யா இப்போ போயிடுங்க. லீட் ஆப்ஜெக்ட் ஓபன் பண்ணுங்க. இந்த ப்ரொஃபைலை முதல்ல செகண்ட் யூசருக்கு அசைன் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். சரிங்களா? செகண்ட் யூசரை என்னைக்குமே கிளாசிக்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நீங்க உங்களுக்கு கிளாசிக்கும் பழகும். சரிங்களா? ஓகே. ஸோ லீட் ஆப்ஜெக்ட்ல இப்போ எடிட் கொடுங்க. முதல்ல இவருக்கு செகண்ட் யூசருக்கு வந்து லீட் ஆப்ஜெக்ட்ல எடிட் பர்மிஷன் கொடுத்துக்கோங்க. நான் எடிட் பர்மிஷனே இல்லை. கரெக்டா? ஆமாங்க, கொடுக்கல. ஒரு இது ரீட் ஒன்லைன்னு நம்ம எப்படி செக் பண்ண முடியும்? எடிட் பர்மிஷன் இருந்து மற்ற ஃபீல்ட தான் எடிட் பண்ண முடியும். ஆனா நம்ம எந்த ஃபீல்ட ரீட் ஒன்லி ஆக்கியிருக்கோமோ அதை பண்ண முடியாது. கரெக்டா? ஆனா இவருக்கு எடிட் பர்மிஷனே இல்லை. அதனால போய் எடிட் கொடுத்துக்கோங்க. செகண்ட் யூசர்ல வெண்டார்ல இதை மாற்ற நான் ஒரு நிமிஷம் பார்த்துக்கிறேன். எல்லாமே தாங்க கொடுத்துருக்கேன். இல்லம்மா, லீட் ஆப்ஜெக்ட்டுக்கு எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பண்றோம்ன்றத லீடு டெலிவரி ஏஜென்ட் கொடுத்துருந்தேண்ணா. இந்த இது கொடுத்துருந்தேன். கண்ட்ரோல் எஃப் கொடுத்து லீடு. ஓகே, லீடு மேலேயே இருக்கு பாருங்க. நீங்க உங்க ஸ்கிரீனை ஸ்க்ரால் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கு பாருங்க. லீடு, அதான் லீடு. சரிங்களா? ஓகே, அவ்வளவுதான். இப்போ சேவ் கொடுத்துருங்க. ஏற்கனவே இருந்துச்சா? இப்போ நீங்க கொடுத்தீங்களா? ஏற்கனவே இருந்தது.
சரி ஓகே. சார் நான் இப்போ சேவ் கொடுக்குறேன், நான் என்ன ஆகுதுன்னு பார்க்குறேன். இல்ல அதான் நான் சொன்னேன்ல, செகண்ட் யூசருக்கு வந்து இந்த ப்ரொஃபைலை கொடுக்கணும், வெண்டார் சேல்ஸ் டீம் ப்ரொஃபைலை கொடுத்தாதான் ஒர்க் ஆகும். ஓகே, வேற ப்ரொஃபைல் இருப்பாரு அவர். ஓ, ஸ்விக்கி சேல்ஸ்ல இருக்கு. ஓகே சாரி. ஓகே, செக்யூரிட்டி மட்டும் அவசரமே வேணாம், எவ்வளோ ஒரு வருஷம் ஆனாலும் நான் சொல்லிக் கொடுப்பேன். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். பொறுமையா ஆனா நல்லா கத்துக்கோங்க. சரி ஓகேங்க. ஓகே, எடிட் எல்லாம் வந்துச்சு. இப்போ எடிட் கொடுங்க, எடிட் கொடுங்க திருப்பி. ஆனுவல் ரெவென்யூ எடிட்டபிளா இருக்கே. ஆமாங்க, எடிட்டபிளா இருக்கக்கூடாது, ரீட் ஒன்லியா இருக்கணும். அதான் அசைன்மெண்ட். திருப்பி போய் பண்ணுங்க. ஸோ நான் சொன்ன அந்த வெண்டார் ரெக்கு ப்ரொஃபைல் இருக்குல்ல, அதுக்குள்ள போயிட்டு சாரி ஆப்ஜெக்ட் மேனேஜர் போங்க. இந்த பர்டிகுலர் இதுக்கு ரீட் ஒன்லியா ஆக்குங்க. ஓகே, அது வரேன். ஆப்ஜெக்ட் மேனேஜர் லீட் ஆப்ஜெக்ட். நீங்க ஏன் டெலிவரி ஏஜென்ட்டுக்குள்ள போறீங்க? எந்த ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு? ஆனுவல் ரெவென்யூ நீங்க டெலிவரி ஏஜென்ட்ல ஆட் பண்ணிட்டீங்களா ஒரு ஃபீல்ட? ஆமாங்க. ஓகே, நான் அப்படியே கொடுக்கல அசைன்மெண்ட். அசைன்மெண்ட் என்ன கொடுத்துருக்கேன் பாருங்க, லீட் ஆப்ஜெக்ட்ல லீட் இருக்கிற. ஆப்ஜெக்ட் தான் கொடுத்தீங்க. அப்பயே நீங்க டெலிவரி ஏஜென்ட் குள்ள போறீங்க. லீடுன்னு மட்டும் அடிங்க. ஆப்ஜெக்ட் மேனேஜர்ல எல்லாமே சிங்குலர்ல இருக்கும். அக்கவுண்ட், கேஸ், ஸ்விக்கி ஆர்டர் எல்லாம் சிங்குலர்ல இருக்கும். அப்ளிகேஷன்ல தான் எல்லாம் ப்ளூரல்ல இருக்கும். ஸோ நான் இதெல்லாம் கொடுக்கல. ஓகேங்க, சாரி. நான் இப்போ கொடுக்கல. செல்ஃப் ஃபீல்ட் லெவல் செக்யூரிட்டி. இதுக்குள்ளார போயிட்டு அந்த ஆனுவல் ரெவென்யூ மட்டும் மாத்தி விடுங்க. மேல இருக்கும் ஏன்றது மேல இருக்கும். சாரி, சிஸ்டம் இந்த ஆனுவல் ரெவென்யூ இல்ல, ஆனுவல் ரெவென்யூ வந்து மாத்திட்டேங்க. ரீட் சரி ஒன்லி ஓகே, கொடுத்துருக்கேன். வெண்டார் சேல்ஸ் டீம். ஓகே, ரீட் ஒன்லி கொடுங்க, அப்பதான் வரும். அதாங்க ரீட் ஒன்லிங்க கொடுத்துருக்கேன். ரீட் ஒன்லி கொடுத்துருக்கேங்க. ஓகே, வெண்டார் சேல்ஸ் டீம் ரீட் ஒன்லி கொடுத்துட்டீங்களா? சரி ஓகே ஃபைன். இப்போ சேவ் கொடுத்துருங்க. பார்க்கலையோ? ஓகே ஓகே. ஆமா நான் பார்க்கல, நான் மொபைல்ல இருக்கிறதுனால ஜூம் பண்ணி மைனஸ் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ செகண்ட் யூசர் லாகின். இப்போ எடிட் கொடுத்து இப்போ ஆனுவல் எடிட். ஓகே, இப்போ கரெக்டா இருக்கு. சரிங்களா? புரிஞ்சா? ஓகே, புரிஞ்சுதுங்க. ஓகே, சூப்பர். ஓகேங்க, ஸோ அவ்வளோதான். ஓகே, செக்யூரிட்டி ஏதாச்சும் நீங்க சரியா இப்போ அசைன்மெண்ட் ஏதாவது? ஓகே, ஃபீல்ட் லெவல் செக்யூரிட்டி கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களா இப்போ? இப்போ ஓகேங்க. சரிங்க, ஓகே. இப்போ இதுலயே வந்து ஒரு இப்போ நான் ஓகே கொடுங்க. சொல்லுங்க. இப்போ அசைன்மெண்ட் கொடுக்கவா இல்ல நீங்க வீட்ல போய்? இல்ல, அசைன்மெண்ட் கொடுங்க, நான் ட்ரை பண்றேன். சரிங்க, ஓகே. ஸோ கிளாஸ் முடியும் போது அசைன்மெண்ட் தரேன். ஓகே, ஞாபகப்படுத்துங்க. சரி ஓகேங்க. ஓகே, இப்போ ப்ரொஃபைல் பார்த்தாச்சு. அடுத்து வந்து பர்மிஷன் செட். கரெக்டா? ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல ப்ரொஃபைல் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பெர்மிஷன் செட் போறோம். ஸோ பெர்மிஷன் செட் அப்படின்றத வச்சு உங்களால ஆப் லெவல் செக்யூரிட்டி, ஆப்ஜெக்ட் லெவல் செக்யூரிட்டி, ஃபீல்டு லெவல் செக்யூரிட்டி, டேப் லெவல் செக்யூரிட்டி இது எல்லாத்தையும் கான்ஃபிகர் பண்ண முடியும். ஆனா உங்களால என்ன பண்ண முடியாது? ரெக்கார்ட் லெவல் செக்யூரிட்டி கான்ஃபிகரே. சரிங்களா? ஸோ ப்ரொஃபைல், பர்மிஷன் செட் ரெண்டுத்தையும் வச்சுமே பண்ண முடியாது. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த ப்ரொஃபைல் மாதிரி தான் பர்மிஷன் செட்டும். அது அங்க என்ன பண்ணுதோ அதே தான் இங்கேயும் பண்ண போறோம். ஒரு வித்தியாசமே இல்லை. ஆனா எதுக்காக அப்ப பெர்மிஷன் செட் யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெர்மிஷன் செட் வந்து எதுக்கு இந்த சேல்ஸ் ஃபோர்ஸ்ல கொண்டு வந்தாங்கன்னா, ஒரு பர்டிகுலர் யூசருக்கு, சரிங்களா, ஒரு பர்டிகுலர் யூசருக்கு
டெம்பரரியா ஒரு ஆக்சஸ் கொடுக்கறதுக்காக தான் பர்மிஷன் செட்டு கொண்டு வந்தாங்க. அது ஏன் அப்படி கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரொஃபைல்ன்றது ஒரு கும்பலோட கோவிந்தா போடுற மாதிரி. சரிங்களா? ப்ரொஃபைல்குள்ள ஓகே ஒரே ஒரு ஆள் கூட இருக்கலாம், இல்ல ஒரு 1,00,000 பேர் கூட இருக்கலாம், இல்ல ஒரு 1000 பேர் கூட இருக்கலாம். ஸோ ஒரு ப்ரொஃபைல் வந்து நம்ம என்ன சொன்னா, ப்ரொஃபைல் வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு ஆக்சஸ் கொடுக்கறதுக்கு கிரியேட் பண்ணலாம், இல்ல ஒரு மொத்த டீமுக்கு பண்ணலாம், இல்ல நிறைய பேர் ஒரு கொடுக்கலாம். டிபார்ட்மெண்ட்டுக்கே பண்ணலாம். ரைட்? ஓகே அப்ப ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கே கொடுத்து வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகும், நான் ப்ரொஃபைல்ல போய் அந்த சேஞ்ச் பண்ணேன்னா அந்த மொத்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற 1000 பேருக்கும் அதே ஆக்சஸ் தான் இருக்கும். கரெக்டா? ஓகே. இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், மார்னிங் ஷிஃப்ட் ஒரு கம்பெனில இருக்கு. சரிங்களா? இந்த மார்னிங் ஷிஃப்ட்ல இப்போ சப்போர்ட் டீம் இருக்கு ஏதோ ஒரு கம்பெனில. அந்த மார்னிங் ஷிஃப்ட்ல வர இதுல யார் யார் இருப்பாங்க? சப்போர்ட் மேனேஜர் இருப்பாரு, சப்போர்ட் டீம் லீட் இருப்பாங்க, சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருப்பாங்க. கரெக்டா? ஃபைன். இப்போ சப்போர்ட் மேனேஜருக்கு மார்னிங் ஷிஃப்ட்ல வர மேனேஜருக்கு அந்த அளவுக்கு வேலை கிடையாது. ஏன்னா மார்னிங்ல வந்து நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்திருக்காது. சரிங்களா? அதனால மேனேஜ்மெண்ட் என்ன பண்றாங்க, சப்போர்ட் மேனேஜரை கூப்பிட்டு, தம்பி உனக்கு அந்த அளவுக்கு வேலை இல்லை, 4 மணி நேரம் வெட்டியா உட்காந்து கேம் தான் நோண்டிட்டு இருக்க, அதனால நீ என்ன பண்ணு, இன்னில இருந்து சப்போர்ட் பார்த்துட்டு, அதாவது சர்வீஸும் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் சேல்ஸ் டீமுக்கு ஹெல்ப் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த மேனேஜருக்கு மட்டும், சப்போர்ட் மேனேஜருக்கு மட்டும் சேல்ஸ் ஆப்புக்கு ஆக்சஸ் கொடுக்கணும். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ நம்ம தான் அட்மின், நம்மளுக்கு இந்த இமெயில் வருது மேனேஜ்மெண்ட்ல இருந்து, என்ன சொல்றாங்க, சப்போர்ட் மேனேஜர் அஸ்வினுக்கு சேல்ஸ்க்கும் சர்வீஸ்க்கும் ஆக்சஸ் கொடுங்க அப்படின்றாங்க. உடனே நம்ம என்ன பண்ணுவோம், பாஞ்சுக்கிட்டு போய் சப்போர்ட் மேனேஜரோட ப்ரொஃபைல், சப்போர்ட் மேனேஜர் வந்து அஸ்வின் தான் அந்த யூசர். கரெக்டா? அப்போ ஒரு யூசரை போயிட்டு என்ன பண்ணுவோம், அவரோட ப்ரொஃபைல் என்னன்னு பார்ப்போம். அவரோட ப்ரொஃபைல் வந்து ஸ்விக்கி சப்போர்ட் ப்ரொஃபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ள போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், சேல்ஸ் ஆப்புக்கும் ஆக்சஸ் கொடுத்துருவோம். இப்போ நீங்க தான் அந்த அட்மின். அப்படி பண்ணிட்டீங்கன்னா அங்க கஸ்டம் சப்போர்ட், ஸ்விக்கி சப்போர்ட் ப்ரொஃபைல் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாருக்குமே இப்போ சேல்ஸ் ஆப்புக்கும் ஆக்சஸ் கிடைச்சிடும். அப்புறம் அவங்க போய் என்ன பண்ணுவாங்க, அவங்க எல்லாம் ப்ராஃபிட் இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்துட்டு அவங்க சட்டையை பிடிச்சி, எதுக்குடா எனக்கு இவ்வளோ கம்மியாக சேலரி தரேன்னு கேட்க ஆரம்பிச்சு. அப்புறம் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, உங்களை தான் ஃபர்ஸ்ட் வேலையை விட்டு தூக்குவாங்க. ரைட்? ஸோ அதனால தான் காப்பாற்றுறதுக்காக தான் பர்மிஷன் செட். ஓகேங்களா? பர்மிஷன் செட் வச்சு என்ன சொன்னாங்க, இந்த சப்போர்ட் மேனேஜர் அஸ்வினுக்கு மட்டும் கொடுங்கன்னு சொன்னாங்க. கரெக்டா? அதுக்காக தான் பர்மிஷன் செட். அப்ப நீங்க என்ன பண்ணலாம், இந்த ஒரு பர்மிஷன் செட்ல இந்த சேல்ஸ் ஆப்புக்கு மட்டும் ஆக்சஸ், மேனேஜ்மெண்ட் என்னென்ன சொல்றாங்களோ அதுக்கு மட்டும் ஆக்சஸ் கொடுத்து அந்த பர்மிஷன் செட்டை அசைன் பண்ணிடலாம், அஸ்வினுக்கு அசைன் பண்ணலாம். அவ்வளவுதான், மேட்டர் ஓவர். அதுக்கு பதிலா ப்ரொஃபைல்ல போய் பண்ணீங்க, உங்க வேலை போயிடும். புரியுதா? பர்மிஷன் செட்ஸ்ல போய் பண்ணனும், ப்ரொஃபைல்க்குள்ள போய் பண்ண கூடாது. ஓகே ஓகேங்க. இப்போ யாராவது ஒருத்தருக்கு மட்டும் இது ஆக்சஸ் கொடுங்கன்னு சொன்னாங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு பர்மிஷன் செட் தான். ஓகேங்க, புரியுது. காட் கொடுங்க, மொத்தம் இதுக்குமே கொடுங்க, இல்ல சிஇஓக்கு மட்டும் இது வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டிபெண்டிங் ஆன் தி சிச்சுவேஷன் ப்ரொஃபைலோ பர்மிஷன் செட்டோ கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே? ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்சஸ் கொடுக்கணும், பெர்மிஷன் செட் தான். ஓகே? புரியுதா? இப்போ ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு எக்ஸ்ட்ரா ஆக்சஸ் கொடுக்கறதுக்கு ரெண்டாவது பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் பெர்மிஷன் செட் பத்தி. இது ரெண்டாவது பாயிண்ட். ஒரு பர்சனுக்கு அவங்களுக்கு ஒரு டெம்பரரி ஆக்சஸ் கொடுக்கறதுக்காக பெர்மிஷன் செட் யூஸ் பண்றோம், ஒரே ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு. அதான் பெர்மிஷன் செட்னு சொன்னேன். இப்போ அதுலயே ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுக்காக தான் பெர்மிஷன் செட் யூஸ் பண்றோம். ஏன்னா அவங்களுக்கு ப்ரொஃபைல்ல இருக்கிற ஆக்சஸே கொடுத்தா பிரயோஜனம் இல்லை. கரெக்டா? அது அவங்க கிட்ட ஆல்ரெடி இருக்கு. இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு வந்து ஃபாரின் போயிட்டு வரேன், ஓகே, அவங்க ரிலேஷன் வச்சுக்கோங்க, இல்லை உங்க வச்சுக்கோங்க. அப்போ நான் ஃபாரின் போயிட்டு வந்து ஃபாரின் சாக்லேட்டை வந்து எடுத்து உங்க வீட்டில் கொடுத்தா நீங்க அதை ரொம்ப விரும்பி எல்லாரும் உங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க. கரெக்ட்? அது டைரி மில்க் சாக்லேட் கொடுத்தா இது என்கிட்டயே இருக்கேன், நான் எப்போ வேணா இருந்தேன். கரெக்டா? எப்போ வேணா நான் வாங்கிக்கலாம், எப்போ வேணா. கரெக்ட்? ஸோ அதே மாதிரிதான் ப்ரொஃபைலும் பெர்மிஷன் செட்டும். ப்ரொஃபைல்ல இருக்கிற பர்மிஷனையே பெர்மிஷன் செட்ல கொடுத்தா அது ஒன்றும் யூஸே இல்லை. ஏன்னா உங்கள்கிட்ட அது ஆல்ரெடி இருக்கு. இல்லாததை ஒன்று கொடுக்கறதுக்காக தான் பர்மிஷன் செட்டே கொடுக்குறோம். உங்க ப்ரொஃபைல்ல என்ன பர்மிஷன் இல்லையோ
அதுக்காக தான் Okay. பர்மிஷன் செட்டை. சரிங்களா? ஸோ 2 பாயிண்ட். Okay. ப்ரொவைட் டெம்பரரி ஆக்சஸ் டு அ இண்டிவிஜுவல் பர்சன், அதுக்காக தான் பெர்மிஷன் செட். அப்புறம் நீங்க Okay. கொடுக்குற ஆக்சஸ் வந்து ப்ரொஃபைல்ல ஏற்கனவே இருக்கணும், இருந்துச்சுன்னா உங்களுக்கு பர்மிஷன் செட்டே தேவையில்லை. ப்ரொஃபைல்ல இல்லாத ஆக்சஸ் தான் இங்க கொடுக்க போறோம், எக்ஸ்ட்ரா ஆக்சஸ். அது வந்து ரொம்ப Okay. இம்பார்ட்டன்டான. ஓகே, இன்டர்வியூ எல்லாம் கேட்கும்போது Okay. இண்டிவிஜுவல் யூசர்ஸ்க்கு ஒன்று தரப்போறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரொஃபைல் இல்லாத வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆக்சஸ்க்காக நம்ம கொடுக்குறோம். ஓகே ஃபைன். சரிங்களா? ஓகே, ஸோ இதான் பெர்மிஷன் செட்டோட கான்செப்ட். சரிங்களா? ஓகே, இப்போ பெர்மிஷன் செட் கிரியேட் பண்றதுக்கு அட்மின் லாகின்ல செட்டப்ல குவிக் ஃபைண்ட்ல பெர்மிஷன் செட்னு அடிச்சிருங்க. அடிச்சிட்டாங்க. ஓகே, பெர்மிஷன் செட்னு ஃபுல்லா அடிச்சிருங்க. நீங்க யூசர்ஸ்னு டைப் பண்ணி வச்சிருக்கீங்க. இல்லங்க, கீழே பாத்தீங்கன்னா பெர்மிஷன் செட்ஸ்னு இருக்கு இல்லையா, அது கீழே உள்ள வந்துட்டேன். தெரியுதா உங்களுக்கு? இப்போ வந்து நியூ கொடுத்துருங்க. நியூ பர்மிஷன் செட் கிரியேட் பண்ணுங்க. ஓகே, யா ஃபைன். இப்போ இதுல லேபிள் கொடுங்க. எக்ஸ்ட்ரா ப்ரொவைட் சேல்ஸ் ரிலேட்டட் ஆக்சஸ் டு சப்போர்ட் மேனேஜர். சரிங்களா? எக்ஸ்ட்ரா சேல்ஸ் ப்ரொவைட் சேல்ஸ் ரிலேட்டட் ஆக்சஸ் டு சப்போர்ட் மேனேஜர். சப்போர்ட் மேனேஜருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இதை கொடுக்குறோம். சரிங்களா? சப்போர்ட் மேனேஜருக்கு கொடுக்குறோம். இப்போ ப்ரொஃபைலுக்கும் லைசன்ஸ்க்கும் சம்மந்தம் இருக்கு அப்படின்றத நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னேன். ஒரு ப்ரொஃபைல் சூஸ் பண்ணும்போது, கிரியேட் பண்ணும்போது, அதாவது சிஸ்டம் சேல்ஸ்ஃபோர்ஸ்க்கு நான் இது வந்து லைசென்ஸ் இருக்குன்னு செக் பண்ண சொன்னீங்க, இல்லைன்னா எரர் அடிக்குன்னு சொல்லி சொன்னீங்க. ஓகே, பெர்மிஷன். சரிங்க. ஸோ இந்த பெர்மிஷன் செட்டை அப்ளை பண்றதுக்காக லைசன்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது இந்த பெர்மிஷன் செட்டை இந்தந்த லைசன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சேல்ஸ்ஃபோர்ஸ் லைசன்ஸ் வச்சிருக்கவங்க எல்லாருக்கும் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த இடத்துல லைசன்ஸ் ட்ராப் டவுன்ல சேல்ஸ்ஃபோர்ஸ் லைசன்ஸ் சூஸ் பண்ணா போதும். இந்த சேல்ஸ்ஃபோர்ஸ் லைசன்ஸ் இருக்கிற எல்லாருக்குமே அப்ளை ஆயிடும். ஓகே, அப்படின்றத எல்லாருக்கும் அப்ளை ஆகுன்றத விட நீங்க தான் போய் அப்ளை பண்ணணும். பட் நீங்க அப்ளை பண்ணும் போது சேல்ஸ்ஃபோர்ஸ் லைசன்ஸ் அவங்களுக்கு இருக்கான்னு செக் பண்ணும். இப்போ நான் ஒரு யூசர், எனக்கு வந்து சேல்ஸ்ஃபோர்ஸ் லைசன்ஸ் இல்லை. நீங்க வந்து இந்த பெர்மிஷன் செட் கிரியேட் பண்ணும்போது என்ன இது பண்ணிருக்கீங்கன்னு சேல்ஸ்ஃபோர்ஸ்னு இந்த லைசன்ஸ் ட்ராப் டவுன்ல கொடுத்துட்டீங்க. இப்போ யூசர்ல என்கிட்ட வந்து இந்த பெர்மிஷன் செட்டை அசைன் பண்ண போறீங்க. ஆனா என்கிட்ட சேல்ஸ்ஃபோர்ஸ் லைசன்ஸ் இல்லை, அப்ப உங்களால அப்ளையே பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ இந்த லைசன்ஸை இப்போதைக்கு நன்னு விட்டுருங்க. சரிங்களா? இது வந்து இந்த ஜஸ்ட் நன்னுனே விட்டுருங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துருங்க, சேவ் கொடுத்துருங்க. ஓகே, சேவ் கொடுத்துருங்களா? ஓகே, இப்போ உங்க ப்ரொஃபைல் மாதிரியே தாங்க இது, எந்த டிஃபரன்ஸுமே இல்லை. அங்க என்ன பண்ணோமோ அதே தான் ஆப் லெவல், ஃபீல்ட் லெவல், ஆப்ஜெக்ட் லெவல், டேப் லெவல் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு நோட் பேட் ஓப்பன் பண்ணுங்க. அதுல பெர்மிஷன் செட்னு போட்டுக்கோங்க. ஓகே, சரி. ஸோ பெர்மிஷன் செட்னு போட்டு அது கீழே ஆப் லெவல்னு அடிங்க. இப்ப சப்போர்ட் மேனேஜர்னா ஆல்ரெடி பெர்மிஷன் செட்னு போடுங்க, கான்செப்ட் பேரை போட்டுக்கோங்க. ஓகே, பெர்மிஷன் செட் தானே நம்ம பார்க்குற கான்செப்ட் பேரு. இப்போ நெக்ஸ்ட் கீழே வந்து ஆப் லெவல்னு அடிச்சிருங்க. இப்ப சப்போர்ட் மேனேஜர்னா ஆல்ரெடி உங்களுக்கு சர்வீஸ் ஆப்புக்கு ஆக்சஸ் இருக்கும், கரெக்டா? ஸோ இப்போ வந்து ஆப் லெவல்னு அடிங்க, சேல்ஸ் ஆப் அப்படின்னு போட்டுருங்க. ஓகே, சேல்ஸ் ஆப்புக்கு ஆக்சஸ் கொடுக்க போறோம். ஆப் லெவல்ல சேல்ஸ் ஆப். ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட் லெவல் அடிச்சிருங்க.
ஓகேங்க. ஆப்ஜெக்ட் campaignsன்ற ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து கிரியேட் எடிட் டெலிட் கொடுக்க போறோம். என்ன ஆப்ஜெக்ட்க்கு சொன்னீங்க? CAMPAIGN. கேம்பெயின்கா? ஆமா, கேம்பெயினுக்கு ரீடு, கிரியேட், எடிட், டெலிட் இந்த 4 ஆக்சஸ்மே கொடுக்க போறோம். சரிங்களா? அதே மாதிரி ஓகேங்க. இதுல ஆப்பர்ச்சுனிட்டி ஆப்ஜெக்ட்ல ரீடும் எடிட்டும் மட்டும் கொடுக்க போறோம். ஓகே, ஆப்பர்ச்சுனிட்டியில ரீட் எடிட்டும். ஓகே, யா. இப்போ tab லெவல் எடுத்துக்க. நெக்ஸ்ட் tab லெவல்ல வந்து கேம்பெயினை ஆஃப் பண்ணிருங்க. ஓகே, கேம்பெயினை ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே, ஆப்பர்ச்சுனிட்டியை ஆன் பண்ணிக்கோங்க. இது ஆன் பண்ணனும். ஆப்பர்ச்சுனிட்டி ஆன். ஓகேங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃபீல்ட் லெவல் செக்யூரிட்டி அடிச்சிருங்க. ஃபீல்ட் லெவல் செக்யூரிட்டி. ஃபீல்டு லெவல் செக்யூரிட்டியில இப்போ என்ன பண்ணிருங்க, ஆப்பர்ச்சுனிட்டி ரெக்கார்ட் ஏதாவது ஓபன் பண்ணுங்க. ஆப்பர்ச்சுனிட்டி ரெக்கார்டு மட்டும் ஏதாவது ஓபன் பண்ணி பாருங்க. ஓகேங்க. இல்ல, ரெக்கார்டு சொல்றேன். ரெக்கார்ட்னா ரோஸ் தானே, அது எதுலங்க போய் இது பண்றதுன்னு சாரி மறந்துட்டேன். அப்ளிகேஷன்ல போய் தானங்க பண்ணோம். அப்ளிகேஷன்ல தான் எந்த இதுங்க கொடுக்கறது? சாரி. ஆப்பர்ச்சுனிட்டின்றது சேல்ஸ்ல இருக்கும். ஓ, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? ஓகேங்க. ஆப்பர்ச்சுனிட்டி அடிச்சாலே வந்துரும். இது ரெக்கார்ட்ல நம்பரை கிரியேட் பண்ணலாமா இப்போ? சும்மா ஏதோ ஒரு ஃபீல்டு மட்டும். ஓகே, ஓகே. ஸோ இப்போ வந்து அமௌண்ட் இருக்குல்ல, ஓகே, கிரியேட் பண்ண தேவையில்ல. இப்போ உங்களுக்கு நோட் பேட் போயிடுங்க. அமௌண்ட்ன்றத வந்து எடிட்டபிளா இருக்கும். சரிங்களா? ஃபீல்ட் லெவல் செக்யூரிட்டியில அமௌண்ட் வந்து எடிட்டபிள். ஓகே, அமௌண்ட் இஸ் எடிட்டபிள். ஓகே, இது வந்து எடிட் ஆக்சஸ் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஆப் லெவல்ல இருந்து ஃபீல்ட் லெவல் வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம்ல, அதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து மேல இருந்து அப்படியே ஃபீல்ட் லெவல் வரைக்கும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி மட்டும் வைங்க. நான் சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டீங்களா? ஓகே, பண்ணிக்கோங்க. திருப்பி ஒரு நியூ லைன்ல கண்ட்ரோல் வி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் லைன்ல ஸ்பேஸ் ரெண்டு ஸ்பேஸ் இப்ப பேஸ்ட் பண்ணுங்க. பர்மிஷன் செட்டுக்கு பதிலா இதை ப்ரொஃபைல்னு மாத்திருங்க. ஓகே, ப்ரொஃபைல்ல மாத்திருங்க. ப்ரொஃபைல் பேர் என்னன்னா ஸ்விக்கி சப்போர்ட் ப்ரொஃபைல். ஓகே, ஸ்விக்கி சப்போர்ட் ப்ரொஃபைல் போடுறேன். ஓகே,
இப்போ ஆப் லெவல்ல சேல்ஸ் ஆப் அடிச்சுட்டு சர்வீஸ் ஆப் ஒன்லி மாத்திருங்க. ஓகே. ஆப்ஜெக்ட் லெவல்ல கேம்பெயினுக்கு வெறும் ரீட் ஆக்சஸ் மட்டும் கொடுங்க. ஓகே. ரீட் ஆக்சஸ். யா தான். இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெறும் ரீட் ஆக்சஸ் மட்டும் கொடுங்க. ஓகே. அதுக்கும் ரீட் ஆக்சஸ். ஃபைன். டேப் லெவல்ல கேம்பெயின் வந்து ஓகே, கேம்பெயினோட டேப் வந்து இங்க ஆஃப்ல இருக்கட்டும். உங்க பெர்மிஷன் செட்ல ஆன் மாத்திருங்க. சாரி, பெர்மிஷன் செட்ல டேப் லெவல் வந்து ஆன் மேல, அங்க ஆன், ரெண்டுமே ஆன். ஓகே, அவ்வளவுதான். சரி, இது அப்படியே இருக்கட்டும். ஃபீல்ட் லெவல் செக்யூரிட்டியில அமௌண்ட்டை வந்து ரீட் ஒன்லியா மாத்திக்கணும். அவ்வளவுதாங்க. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா ப்ரொஃபைல்ல உங்க சேஞ்சஸை பண்ணணும். ஓகே. செகண்ட் யூசருக்கு ஸ்விக்கி ப்ரொஃபைல் முதல்ல அசைன் பண்ணணும். அசைன் பண்ணிட்டு இந்த சேஞ்சஸ்லாம் பண்ணணும். அப்புறம் பர்மிஷன் செட் கிரியேட் பண்ணணும். சரிங்களா? சரி, ஓகேங்க. இந்த பர்மிஷன் செட் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுட்டோம். ஆனா இந்த கான்ஃபிகரேஷன் பண்றதுக்கு முன்னாடி ப்ரொஃபைல் செகண்ட் யூசருக்கு முதல்ல இந்த ஸ்விக்கி சப்போர்ட் ப்ரொஃபைல் அசைன் பண்ணிட்டு நான் சொன்ன சேஞ்சஸ்லாம் பண்ணிடுங்க. ஓகே. ஓகேங்க.
ப்ரொஃபைல்ல இந்த சேஞ்சஸ்லாம் பண்ணி முடிச்சிட்டீங்களாங்க? ஹலோ. ப்ரொஃபைல்லையா? சொன்ன முதல்ல ப்ரொஃபைல்ல சொன்ன கஸ்டம் ஸ்விக்கி சப்போர்ட் ப்ரொஃபைல்குள்ள போயிட்டு ப்ரொஃபைல்ல பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பெர்மிஷன் செட்டில் பண்றோமா? சரிங்க. அதான் திரும்ப முடிச்சுட்டு இருந்தீங்க ஸ்விக்கி இது காணுமேனு. ஓகேங்க. ஸ்விக்கி சப்போர்ட் நான் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணிட்டு சொல்றேங்க.